வெல்கம் டு அணையா அடுப்பு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ட்ராகன் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம வெஜிடபிள் ட்ராகன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கிண்ணத்தில் 3 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 ஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள் இல்லைன்னா கருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையான அளவு உப்பு, இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெஜிடபிளை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6-7 பேபிகார்ன் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு கேரட், அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7-8 பீன்ஸ் அதுவும் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட குடைமிளகாய் பாதி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மிக்ஸிங்கில் வெஜிடபிளை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு எல்லாத்துலேயும் வெஜிடபிளில் கோட்டிங் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயும் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அந்த வெஜிடபிளை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் திருப்பி விடக்கூடாது, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி விடணும், இல்லை மாவு பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா வெஜிடபிளையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு வானலில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், அது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி, பொடியாக நறுக்கிய இஞ்சி, 1/2 ஸ்பூன் பொடியாக நறுக்கிய பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாய், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை வெங்காயம். இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் 1, நீளமாக அரிஞ்சு வச்சுருக்க குடைமிளகாய், சர்க்கரை 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், உப்பு சிறிதளவு, சோயா சாஸ் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள் மிக்ஸ் பண்ண கிண்ணத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெஜிடபிளை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் இது மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சாஸ் எல்லாமே இந்த வெஜிடபிளில் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெஜிடபிளில் எல்லா சாஸ் எல்லாமே அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை சிறிதளவு தூவிட்டு இப்போ நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய வெஜிடபிள் ட்ராகன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள் ட்ராகன் ரொம்ப சாஃப்டாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.